அடுத்த பேச்சாளரை அழைத்து விடலாம். ஹாய் மேம். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க எல்லாருமே? சூப்பரா இருக்கும். ஆமா, உங்க ப்ரொஃபைல் பாக்குறப்பே ரொம்ப டேஸ்டியா இருந்தது. நீங்களே உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க சபீனா. ஹாய், என் பேர் சபீனா அபுதாஹிர். நான் பெங்களூர்ல இருக்கிறேன். ஐம் a யூடியூபர் அண்ட் ஹெல்தி பேக்கிங் இன்ஸ்ட்ரக்டர் ஆல்சோ. நான் பெங்களூர்ல மட்டும் ஆர்டர்ஸ் எடுக்கிறேன். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஐம் ஃபவுண்டர் ஆஃப் ஹெல்தி பிரிட்ஜ் பேக்ஸ். ஸோ தட் இஸ் மை கம்பெனிஸ் நேம். அண்ட் ஐம் மாம் ஆஃப் மை 2 daughters who are the அவங்க தான் வந்து என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் டு கம் டு திஸ் பிஸ்னஸ். சூப்பர் சூப்பர். நீங்க எப்படி ஏஜ் என்னங்க மேம்? உங்க ஃபேமிலி பத்தி சொல்றீங்களா? உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. என்னோட பெரிய டாட்டர் is 15 and my younger daughter is going to be 11 in this month. ஓ, சரி சரி. உங்க ஃபேமிலி டீடைல்ஸ் சொல்லுங்க மேம். எப்படி சப்போர்ட் பண்றாங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஃபேமிலி இஸ் மை பிகஸ்ட் சப்போர்ட். எஸ்பெஷலி என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்க அப்படின்னா அவர் என்னோட பில்லர்னே சொல்லலாம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து பயங்கர சப்போர்ட் அண்ட் கிட்ஸும் வந்து சப்போர்ட். நான் வந்து ஹெல்தி பேக்கிங்ல இருக்கிறதுனால புது புது ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அவங்க தான் வந்து என்னோட கினி பிக்னே சொல்லலாம். அண்ட் மை பிகஸ்ட் கிரிட்டிக்ஸ். ஸோ நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இது கொஞ்சம் அதிகமா இருக்கு, இது கொஞ்சம் கம்மியா இருக்கு, இது இப்படி கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்கதான் வந்து கிரிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நாங்க நியூக்ளியர் ஃபேமிலில தான் இருக்கோம். ஸோ மீ, மை ஹஸ்பண்ட் அண்ட் மை 2 kids. ஸோ நாங்க யூஎஸ்ல இருந்தோம் 10 years, லைக் 5 years முன்னாடி தான் we moved back. So USல தான் I got introduced to baking. So when we moved here, அதுக்கப்புறமா தான் வந்து ஹெல்தி பேக்கிங்க்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ அதுல இருக்கிற ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு, இப்போ கிட்ஸோட கிரேவிங்ஸ் வந்து நிறைய இருக்கும் இல்லையா? அப்போ எந்த கிட்க்கும் கேட்டீங்க அப்படின்னா கேக் பிடிக்காத கிட்ஸே இருக்க மாட்டாங்க, இல்ல பீஸா பிடிக்காத கிட்ஸே இருக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரப்போதான் வந்து ஓகே அதிகமா சாப்பிடுறாங்களே, இதுக்கு வந்து ஏதாவது ஹெல்தியர் ஆப்ஷன்ஸ் இருக்கான்ற மாதிரி தான் வந்து லைக் ஹெல்தி பிரிட்ஜ் பேக்ஸ். ஸோ ஐ ஸ்டார்டட் ஆஸ் ஃபார் மை ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் பேக்கிங் வந்து வீட்டுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்லோலி இட் went for a business. So என்னோட டாட்டர் பாத்தீங்கன்னா அவர் துருதுருன்னு இருப்பாம எங்க ஒன். ஸோ அவ தான் வந்து என்னோட பிசினஸ் ஜேர்னியே வந்து ஆரம்பிச்சு வச்சா அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைக் அவளோட ஸ்கூல்ல ஒரு சேரிட்டி ஃபங்க்ஷன் இருந்தது. தெர் வாஸ் ஒரு ஃபண்ட் ரைசர் இருந்தது. ஸோ அவ ஸ்கூல்ல சொன்னாங்க லைக் யுவர் பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது ஸ்டால் போடணும், அதுல வர மணி ஜென்ரேட் பண்றோம் இல்லையா, அது வந்து இட் வில் கோ ஃபார் அன் என்ஜிஓ. அவங்க வந்து அவங்க புக்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு அவன் வந்து எனக்கு சொன்னான். பிஃபோர் ஐ கேன் திங்க் நான் என்ன பண்ண போறேன், என்ன ஸ்டால் பண்ண போறேன், போடணுமா இல்லையான்னு நான் திங்க் பண்றதுக்கு முன்னாடி அவளே எல்லாம் சொல்லிட்டா. நீங்க பேக்கிங் மஃபின்ஸ் ரொம்ப நல்லா பண்றீங்களா, நான் ஸ்கூல் கேட்டுட்டு போறப்பெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் டீச்சர் கிட்ட சொல்லிட்டேன், நீங்க வந்து மஃபின்ஸ் தான் பண்ண போறீங்க, ஹெல்தி பேக்கிங் பண்ண போறீங்க. அவளே வந்து எல்லாம் டிசைட் பண்ணிட்டு வந்துட்டா இந்த மாதிரி எங்க அம்மா வந்து மஃபின்ஸோட ஸ்டால் போட போறாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பயமா இருந்தது. பீப்புளுக்கு வந்து அது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா, யூஸ்வலோட அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையான்ற மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு லைக் 150 மஃபின்ஸ் கிட்ட லைக் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ்ல வந்து கொண்டு போயிருந்தேன். அது வந்து ஒரு கிறிஸ்மஸ் கார்னிவல் மாதிரி இருந்தது. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, மற்ற கேம்ஸ் அதெல்லாம் இருந்தது. ஸோ அங்க வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. என் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆர்ஃபனேஜ்க்கும் கால் பண்ணி பேக்கப் பிளானும் வச்சுக்கிட்டேன். நான் சப்போஸ் அவ்வளவு மஃபின்ஸ் வச்சுட்டு நான் என்ன பண்றது, செல் ஆகல அப்படின்னா நான் என்ன பண்றது, எவ்வளவு வந்து நாங்க சாப்பிட முடியும், எவ்வளவு நெய்பர்ஸ்க்கு கொடுக்க முடியும் இல்லையா, 150 இருந்தது. ஸோ நான் வந்து as a பேக்கப் பிளான் எங்க வீட்டுக்கிட்ட ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு. ஸோ அவங்க கிட்ட சொல்லிட்டேன் ஓகே நாளைக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு. டு மை சர்ப்ரைஸ் லாஸ்ட் உடஞ்சி போன பீஸ் கூட வித்து போயிடுச்சு. சோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ லாஸ்ட் நான் நினைச்சேன் கொஞ்சம்
டிரான்ஸ்போர்ட் பண்றப்போ எல்லாம் வந்து 1-2 உடஞ்சி போயிடும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து வாங்குறதுக்கு பீப்புள் ரெடியா இருந்தாங்க. இஃப் யூ ஹேவ் மோர் கொடுங்க, நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம்ன்ற மாதிரி. சோ அப்பதான் வந்து பீப்புள் ஸ்டார்டட் ஓகே இந்த மாதிரியும் ஒரு கான்செப்ட் இருக்கா, லைக் நீங்க வந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு. சோ அதுக்கு முன்னாடி எனக்கு பிளானே இல்ல ஆர்டர்ஸ் எடுக்கிற மாதிரி, நான் நார்மலா வீட்டுக்காக தான் பேக் பண்ணிட்டு இருந்தேன். சோ தென் ஒன்லி இட் ஸ்டார்டட் ஓகே வை நாட், இப்போ நம்ம பசங்களுக்கு கொடுக்கறது மத்த பசங்களுக்கு கொடுத்தா தட் வில் பி யூஸ்ஃபுல் இல்லையா, சோ வை நாட் டேக் ஆர்டர்ஸ்ன்ற மாதிரி தான் வந்து நான் ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணேன். சோ பேண்டமிக் வரப்போ வந்து லைக் பீப்புள் ஸ்டார்டட் ஆஸ்கிங் டு மேக் பிரெட்ஸ், நீங்க வந்து வீட்டுல செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு. பிரெட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் மோர் ஹார்ட் ஒர்க். சோ பீப்புள்ஸோட மென்டாலிட்டி எப்படின்னா மார்க்கெட்ல என்ன பிரைஸ் செட் பண்ணிருக்கிறாங்களோ அது வச்சுதான் கம்பேர் பண்ணுவாங்க. பிரெட் லோஃப் வந்து 30 rupees 40 rupees அப்படி இருக்கு அப்படின்னா அதே ரேட்க்கு தான் வந்து நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் தேர் நாட் நோயிங் நம்ம வந்து ஒரு சின்ன லெவல்ல பண்றோம் இல்லைன்னா ஹேண்ட்மேட் பண்றோம், இட்ஸ் நாட் மிஷினரி. தென் ஐ தாட் ஓகே என்னால கண்டிப்பா பண்ண முடியாது, அந்த பிரைஸ் வாட் ஐ எம் டெல்லிங் இஸ் தே ஆர் நாட் ரெடி டு பே. ஸோ வை நாட் வந்து அதை கிளாஸா எடுக்கலாமே, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கோவிட் இருக்கிறதுனால வந்து ஆர்டர்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு, லைக் நோ டச் இருக்கக்கூடாதுன்றதுனால ஆர்டர்ஸ் கம்மியாச்சு. ஸோ ஐ தாட் ஓகே அவங்களுக்கும் நீட் இருக்கு, நம்மளுக்கும் வந்து ஆர்டர்ஸ் இல்லாதனால we can provide as classes-ன்ற மாதிரி. during COVID I started with baking classes, healthy baking classes. So first வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பிரெட்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பிரெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயே வந்து எல்லா வெரைட்டிஸ் லைக் பீஸாஸ் இருக்கட்டும், கார்லிக் பிரெட்டா இருக்கட்டும். ஸோ என்னோட இதுல பாத்தீங்க லைக் வாட் இஸ் யூனிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா there is no preservative, no chemicals, no refined sugar and no refined flour. So that is the whole idea. So எல்லாமே வந்து wheat based தான் வந்து பண்ணது. So that got popular and people started liking it அந்த மாதிரி இருந்தது. So அதுல that will be covering many of all bread varieties. So pizza ஆகட்டும், sandwich bread, milk bread and garlic bread and அதுலயே designer breads எல்லாம் இருக்கு இல்லையா. So எல்லா varieties of breads வந்து it started happening. So people started asking me for cakes also. Cakes நீங்க பண்றீங்களா, cookies பண்றீங்களா. So that is when I started okay நிறைய பேருக்கு வந்து கிட்ஸ்க்கு வந்து மெயின் ப்ராப்ளம் எல்லாமே வந்து நம்ம ஹெல்தியா தான் சாப்பிடுறோம், பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும், லஞ்சா இருக்கட்டும், டின்னரா இருக்கட்டும், நம்ம பார்த்து வந்து நம்ம பசங்களுக்காக பண்றோம். பட் ப்ராப்ளம் வந்து அந்த 11 o'clock அண்ட் அந்த 5 o'clock கிரேவிங்ஸ் இருக்கு இல்லையா, அப்போதான் ப்ராப்ளம் வரும் என்ன சாப்பிடுறது. Then we go for இந்த மாதிரி baked foods இல்லைன்னா ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸோ சிப்ஸோ அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்க்கு தான். So healthy bridge bakes அப்படின்னு பாத்தீங்கன்னா so I'm creating a bridge between parents and kids. எப்பவுமே ஒரு டக் ஆஃப் வார் இருந்துட்டே இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து ஹெல்தியா சாப்பிடுவாங்க, கிட்ஸ் வந்து இல்ல ஜங்க் ஃபுட் அந்த கிரேவிங் இருக்கும். பிகாஸ் ஆப்வியஸ்லி தே ஆர் ஆடிங் additives இல்லையா. ஸோ additives ஆட் பண்றப்போ அந்த ஆட்டோமேட்டிக்லியா தே வில் crave for it. That's the whole idea of adding additives and marketing strategy. So அந்த டக் ஆஃப் வார்ல தான் வந்து ஐ கிரியேட்டட் அ பிரிட்ஜ். ஓகே பேரண்ட்ஸும் ஹாப்பியா இருக்கணும், கிட்ஸும் ஹாப்பியா இருக்கணும்ன்றதுக்காக தான் வந்து தட் இஸ் ஹவு ஐ காட் திஸ் நேம் ஹெல்தி பிரிட்ஜ் பேக்ஸ். ஸோ இந்த பிரிட்ஜ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the junk food is converted into healthy food. So instead of the மேதா, மெயின் வந்து மேதா தானே, மேதா வந்து ரிமூவ் பண்ணி whole wheat flour யூஸ் பண்றோம் when it comes to breads. So when it comes to cakes and cookies we are using millets also. So main culprit பாத்தீங்கன்னா baked goodsல வந்து மேதாவும் refined sugar. So ரெண்டுமே வந்து replace பண்ணிடுறோம். Maida is replaced with whole wheat flour and millet flours. So refined sugar is replaced with jaggery powder or coconut sugar or palm candy. So அதனால வந்து replace பண்ணிடுறோம். So that is how healthy bridge bakes started. சூப்பர் சூப்பர் சபீனா, கேக்குறப்பயே ரொம்ப நல்லா இருக்கு. லைக் உங்களோட டேக் லைனே ரொம்ப நல்லா இருக்கு, bridging the gap between junk foods and mothers. ஒரு கண்டிப்பா அதுவும் ஹாப்பியா இருக்கணும், கிட்ஸும் வந்து ஹாப்பியா இருக்கணும். பிகாஸ் இப்போ வந்து நோ 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 சொல்றோம், ஓகே நோ சொல்லிட்டோம், வாட் இஸ் த ஆல்டர்னேட்டிவ். இப்போ என் பசங்களே கேட்பாங்க இது சாப்பிடாத அது சாப்பிடாது, பின்ன என்னதான் சாப்பிடுறது.
But now all is a digital world, all is like social media இருக்கிறதுனால they'll just take one photo and WhatsApp statusலயோ இல்ல அவங்க இன்ஸ்டா ஹேண்டில்லயோ போட்டுடுவாங்க, I had pizza today அப்படின்னு. அது ஆட்டோமேட்டிக்லா அந்த ஃபுட்டே வந்து அந்த ஒரு மார்க்கெட்டிங்கோ அதுவோ வந்து லைக் சம்திங் ஸ்பெஷல்ன்ற மாதிரி மைண்ட் செட் கிரியேட் ஆயிடுச்சு. சோ நம்ம வந்து வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக் அங்க பார்த்த உடனே வந்து கேட்பாங்க நம்மளும் ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு. சோ எத்தனை தடவை சொல்ல முடியும், அவங்க போட்டுனே தான் இருப்பாங்க, இல்ல ஆட்ஸ் வந்துனே தான் இருக்கும், எத்தனை தடவை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவோம். சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்டர்னேட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா they are satisfied. So mentally also and the sweet tooth இருக்கட்டும் இல்ல அந்த கிரேவிங்கா இருக்கட்டும், they are like satisfied. ஓகே நானும் தான் பீஸா சாப்பிட்டேன், அவங்க போய் டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல நான் வீட் பீஸா சாப்பிட்டேன்னா மேதா பீஸா சாப்பிட்டேன்னா, நீ பீஸா சாப்பிட்டியா நானும் பீஸா சாப்பிட்டேன், அவ்வளவுதான் கதை முடிஞ்சு போச்சு. ஆஸ் அ பேரண்ட் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட். ஓகே நான் வந்து சாஸ்ல கூட வந்து இன்க்ளூட் வெஜ்ஜீஸ், அவங்களுக்கு தெரியாது. சோ நம்ம வந்து ஓகே ஒரு ஹோல்சம் டின்னர் மாதிரி நம்ம முடிச்சிட்டோன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். அகைன் இது வந்து டெய்லி பேசிஸ்ல கொடுக்க போறது இல்ல, மந்த்லி ஒன்ஸோ டுவைஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் கொடுக்க போறோம். பட் ஆஸ் அ கிட் இப்போ வந்து பியர் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு, எதுல இருந்தாலும் பிராண்ட்ஸா இருக்கட்டும் ஃபுட்டா இருக்கட்டும், நீ சாப்பிடுறியா நான் சாப்பிடுறேன்னா அப்படின்னு. ஸோ சம்டைம்ஸ் இதுல என்ன ஆகும் அப்படின்னா, as I told, என்னோட டாட்டர் தான் வந்து she initiatedன்ற மாதிரி அவங்களே வந்து நம்ம பிராண்ட் அம்பாசிடராகவும் மாறிடுவாங்க. எங்க அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. அந்த ஸ்டால் போட்டப்போ லைக் அவ தான் ஓடி ஓடி போய் அவ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மாவெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்தா, எங்க அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஆண்டி வாங்குங்க அப்படின்னு. எனக்கு சிரிப்பா வந்தது, வாங்குறாங்களோ இல்லையோ இப்ப பசங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல, நம்மளே வந்து யாராவது கூப்பிட்டு இவ போய் போய் லைக் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டுட்டு வராளோ அப்படின்னு ஒரு பயம். பட் அவங்க அது அவங்களே வந்து அந்த பிராண்ட் அம்பாசிடர் ஆயிடுவாங்க, நம்ம சொல்லவே தேவையில்லை. கிட்ஸுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா அவங்க அதை ப்ரோமோட் பண்ணிடுவாங்க. சோ கண்டிப்பா கண்டிப்பா. சோ நீங்க உங்களோட ப்ரொமோஷன்ஸ் எப்படி எடுத்துட்டு போறீங்க சபீனா? இல்ல இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல, ஏன்னா நிறைய இப்ப சோசியல் மீடியா யூஸ் பண்ணி தான் ப்ரொமோஷன்ஸ் போகுது, நீங்க என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றீங்க? எப்படி உங்களோட கோர்சஸ் அண்ட் பேக்கிங் போத் ரெண்டுமே எப்படி ப்ரோமோட் பண்றீங்க? பேக்கிங் ஆர்டர்ஸ் வந்து நான் வெறும் பெங்களூர்ல மட்டும்தான் பண்றேன். அது வந்து மோஸ்ட்லி வேர்ட் டு மவுத், பிகாஸ் இது ஹெல்தி பேக்கிங்ன்றதுனால பீப்புளுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கே வந்து டைம் ஆகும். இட் இஸ் லைக் ஆர்கானிக் ஃபுட்ன்ற மாதிரி. ஸோ தோஸ் லைக் த டேஸ்ட் தே ஒன்லி வில் கம் பேக். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ மோஸ்ட்லி அது வந்து வேர்ட் டு மவுத். நான் பேக்கிங் பத்தி இப்போ எனக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் கஸ்டமர்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நான் ஒருத்தருக்கும் வந்து புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து வீட்டுல பிரெட்டா, இது ஹோல் வீட் ஃபிளார்ல கேக்கா, ஜாகரி வச்சு கேக்கா நல்லா இருக்குமா, சோ அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கே வந்து கடைசியில ஓகே நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு சாம்பிள் கொடுங்க, அதுக்கப்புறமா நான் ட்ரை பண்றேன். ஸோ ஐ ஹவ் ஸ்டாப் ப்ரொமோட்டிங், வந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறது வந்து ப்ரொமோஷன் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். வரவங்க எப்படி இருந்தாலும் வருவாங்க, வேர்ட் டு மவுத் இஃப் தே ஆர் சர்ச்சிங், ஸோ கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு. ஸோ கோர்சஸ் வந்து ஐ எம் கான்சென்ட்ரேட்டிங் மோர் ஆன் கோர்சஸ். ஏன்னா இது வந்து ஏன் கிட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி மத்த கிட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஆஸ் அ பேரண்ட் நம்ம எப்பவுமே வந்து என்ன புதுசா கொடுக்கலாம், எப்படி வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட்டா கொடுக்கலாம்ன்ற மாதிரி தான் வந்து எல்லா பேரண்ட்ஸுமே அந்த ஹட்ல இருப்பாங்க. ஸோ இஃப் நான் கோர்ஸா கொடுக்குறப்போ இட் வில் ரீச் மோர் பேரண்ட்ஸ் அண்ட் மோர் கிட்ஸ். மோஸ்ட்லி நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். ஐ கண்டக்ட் ஒர்க் ஷாப்ஸ் ஃபார் கார்பரேட்ஸ் ஆல்சோ and collabs பண்றேன். லைக் ஐ ரீச் அவுட் ஆர் சம்டைம்ஸ் தே ரீச் அவுட், லைக் நியூட்ரிஷனிஸ்ட் இருக்கிறாங்க, இல்லைன்னா ஸ்கூல்ஸ் இருக்கிறாங்க, இல்லைன்னா ஆர்கானிக் ஷாப் ஓனர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களோட எப்போ அது ஓகே தே ஹேவ் ரீச் லைக் 100K subscribers அந்த மாதிரி, இல்லைன்னா இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ். ஸோ ஆஸ் அ கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் த ஃபாலோவர்ஸ் they'll call me to make up some bake along, இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செஞ்சு காமிங்க, they'll pay me. But okay. For them, it will reach their audience. Or complimentary gift அந்த மாதிரி கொடுக்கிறது. So அந்த மாதிரி கொலாப்ஸ் வந்து இப்ப நிறைய நடந்துட்டு இருக்கு. ஓகே, சரி ஆர்கானிக் ஷாப்ஸ் அவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னா நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் வெல்னஸ் கோச்சஸ், வெயிட் லாஸ் கோச்சஸ். இப்போ வெயிட் லாஸ் பண்றப்ப வந்து லைக் யூ நீட் சம்திங் ஸ்வீட் இல்லையா, அந்த கிரேவிங்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். லைக் இனிஷியலி எஸ்பெஷலி when you're starting the journey ஒரு சீட் மீல் இருக்கும்.
ஸோ அந்த சீட் மீல்லயும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியா இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாமேன்ற மாதிரி. ஸோ வென் யூ ஹேவிங் சீட் மீல் ஆல்சோ யூல் ஹேவ் வித்வுட் எனி கில்ட். ஸோ அந்த மாதிரி வந்து கொலாப்ஸும் நடக்கும். மோஸ்ட்லி வந்து சோஷியல் மீடியா த்ரூ தான் வந்து திஸ் திங் இஸ் ஹேப்பனிங். ஆஸ் ஐ டோல்ட், பிரெட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் கோர்ஸா இருந்தது. இப்போ இந்த டிமாண்ட் இருக்கிறதுனால ஐ திங்க் ரீசென்ட்லி September 1st வந்து என்னோட வெப் பேஜ் லான்ச் இருந்தது. ஸோ அப்போதான் வந்து இந்த கோர்ஸை வந்து நான் லான்ச் பண்ணேன். ஸோ பிகினர்ஸ் வீட்லயே வந்து எல்லாம் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி காமன் கொஸ்டின் வந்து ஓடிஜி கண்டிப்பா இருக்குமா அப்படின்னு. ஸோ இல்ல, ஓடிஜி இல்லைன்னாலும் ஐம் லைக் சப்போர்ட்டிங். எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாமே வந்து கத்துக் கொடுக்குறேன். என்னோட கோர்சஸ்ல யூனிக்னஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தெர் இஸ் லைவ் பேக் அலாங் அண்ட் ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கு. ரெக்கார்டட் வீடியோ ஸ்பெஷலி வந்து இப்போ ஏதாவது புதுசா கத்துக்கிறப்போ வந்து லைக் யூ வாண்ட் டு கோ பேக் அண்ட் ரெஃபர். கிளாஸ் எடுக்கிறப்போ வந்து எல்லாமே வந்து புரியுற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா எங்காவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா அப்போ யூ கான் கம் அண்ட் கோ லைவ் செஷன்ஸ் மறுபடியும் வந்து பண்ண முடியாது இல்லையா. ஸோ ரெக்கார்டட் வீடியோஸ்ல இன்னொரு அட்வான்டேஜ் அப்படி என்னன்னா, லைக் ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் வந்து அவங்களும் பண்ணிக்கலாம். இப்போ டைம் டிஃபரன்ஸ் இருக்கு, அவங்களோட டைமுக்கு வந்து என்னால பேக் அலாங் பண்ண முடியாது அண்ட் வைஸ் வர்சா. ஸோ ரெக்கார்டட் இருந்ததுன்னா தே கேன் வாட்ச் எனி டைம் அட் தேர் ஓன் ஸ்பேஸ். இப்போ எல்லாமே வந்து வீட்டுல இருக்கிறாங்க, எவ்ரி ஒன் இஸ் பிஸி, இல்லைன்னா மொபைல்ஸ் வந்து கிட்ஸ் கிட்ட இருக்கு பிகாஸ் ஆஃப் த ஸ்கூல்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அவங்க வந்து அவங்களோட பேஸ்ல வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம். And another uniqueness about my thing is lifetime support. இல்லைன்னா until you are confident, நீங்க கான்ஃபிடென்டா இருக்கிற வரைக்கும் எப்போ என்ன கொஸ்டின் வந்தாலும் ஐ எம் தேர் ஃபார் யூ டு ஆன்சர். இல்ல மேம் நான் இது ட்ரை பண்ணேன், எனக்கு சரியா வரல, வேர் ஐ வென்ட் ராங் அந்த மாதிரி இருந்ததுன்னா லைக் தெர் இஸ் லைஃப் டைம் சப்போர்ட். யூஸ்வலி வந்து லைக் 1 week மேக்ஸிமம் 1 month சப்போர்ட் அதான் இருக்கும். பட் ஐ எம் கிரியேட்டிங் லைக் அ கம்யூனிட்டி வேர் யூ கேன் கம். இப்போ வந்து இப்போ ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களே, எப்பவுமே வந்து நானே இருக்கணும்னு கூட இல்லை. இப்போ ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸே வந்து அவங்களோட கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க, யூ கேன் ட்ரை திஸ், யூ கேன் ட்ரை தட்ன்ற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு கம்யூனிட்டி பாண்டிங் மாதிரி ஆயிடும். தே கேன் ஹெல்ப் ஈச் அதர். ஆப்வியஸ்லி ஐ எம் தேர், பட் கம்யூனிட்டி இது கிளாஸ் ரூம் மாதிரி ஒன்று ஆயிடும். டீச்சர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, லைக் ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஹெல்ப் பண்ணிப்பாங்கன்ற மாதிரி. So that is how the classes are going. So another thing வந்து for NGOs or like people who can't afford, இப்போ இந்த கோவிட்ல வந்து நிறைய பேர் they lost their husband or like they lost their job. இந்த மாதிரி ஏதாவது புதுசா கத்துக்கிட்டு இப்போ 2 tier cities and 3 tier citiesல வந்து இந்த திங்ஸ் வந்து காமனா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறேன். ஸோ ரீசென்ட்லி ஆல்சோ ஒன் லேடி she lost her husband கோவிட்னால. அவங்க கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே. அவங்க when she came across this course அவங்க கால் பண்ணி கேட்டாங்க, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், can you do it for free? I said okay. அது வந்து அந்த காசு வந்து டொனேஷனா கொடுக்கறதுக்கு பதிலா கத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதை வச்சு ஒரு ஏர்னிங் ஆகுதுன்னா why not? ஸோ அந்த மாதிரி என்ஜிஓஸ் வந்து யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா என்ஜிஓஸும் வந்து என்ன ரீச் அவுட் பண்ணலாம். நான் மட்டும் இல்லை, தெர் ஆர் லைக் குரூப் ஆஃப் ஹெல்தி பேக்கர்ஸ், எஸ்பெஷலி பெங்களூர்ல வந்து ஒரு பெரிய குரூப்பே இருக்கு. நாங்க வந்து இந்த கோவிட் அப்போ வந்து ஹெல்தி பேக்கிங் மஃபின்ஸ் அதெல்லாம் பண்ணி வந்து இந்த ஸ்லம் ஏரியாஸ்க்கு கொடுத்தோம் சுவாபிமான் ட்ரஸ்ட் மூலியமா. அண்ட் ஃபுட், ரைஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் வந்து நாங்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம், குரூப் ஆஃப் பேக்கர்ஸ். ஸோ ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, இது பெரிய மஃபின்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்களே, அதெல்லாம் பெரிய டிஃபரன்ஸ் பண்ண போதா அப்படின்னு. ஸோ அங்க ட்ரஸ்ட்ல இருக்கிறவங்க ஒரு தடவை சொன்னாங்க, டோன்ட் ஸ்டாப். உங்களுக்கு வந்து அது ஒரு சின்ன மஃபினா இருக்கலாம், பட் ஃபார் தெம் தட் இஸ் த ஒன்லி திங் த்ரூ அவுட் த டே அவங்க வந்து சாப்பிட்றாங்க சம்டைம்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து அது சின்ன விஷயமா தெரிகிறது வந்து அது சாப்பிட்றது வந்து ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டா சாப்பிட்றாங்க அப்படின்னு. ஸோ என்னோட யூடியூப் சேனலும் இருக்கு. ஸோ அங்கே நான் வந்து இன்டர்வியூஸ் எடுப்பேன் லைக் நிறைய பேருக்கு. ஸோ ஹெல்தி பேக்கிங் ரிலேட்டடோ இல்லைன்னா வெல்னஸ், எனிதிங் ரிலேட்டட் டு ஹெல்தி திஸ் திங், அது மென்டல் வெல்னஸா இருக்கட்டும், இல்லை பிசிக்கலா இருக்கட்டும், இல்லை ஃபுட் பத்தி. ஸோ அப்போ வந்து ஒரு என்ஜிஓ ஓட ஃபவுண்டரை வந்து நான் இன்டர்வியூ பண்ணிருந்தேன். அவங்க சார் அவங்க வந்து ஹெல்தி பேக்கிங் கற்றுக் கொடுக்குறாங்க. She is rescuing traffic from trafficking and sex workers. அவங்க வந்து
ஹெல்தி பேக்கிங் கத்து கொடுக்குறாங்க. ஐ வாஸ் லைக் சர்ப்ரைஸ். அவங்களுக்கு வந்து மணி நீட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா. கமர்ஷியல் பேக்கிங் பண்ணா நிறைய இது வரும், ப்ராஃபிட் வரும்ன்ற மாதிரி. ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். அவங்க பின்னாடி நான் 3 மாசம் இருந்தேன். எனக்கு டேட் கொடுங்க, ஐ ஹாவ் டு இன்டர்வியூ யூ அப்படின்னு. ஸோ அவங்க கிட்ட நான் கேட்டேன் வை ஹெல்தி பேக்கிங் அப்படின்னு. ஷி வாஸ் ஆல்சோ சர்ப்ரைஸ். நீ ஏன் பின்னாடி இருக்கிற, இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் என்ஜிஓ, வை யூ ஆர் சோ சர்ப்ரைஸ். நான் சொன்னேன் இல்ல, ஹெல்தி பேக்கிங்ன்றப்போ நிறைய பேருக்கு அந்த கான்செப்டே தெரியல. அண்ட் ஒரு என்ஜிஓல வந்து நார்மலா ஸ்டிச்சிங்கோ இல்லைன்னா ஒரு அகர்பத்தியோ அந்த மாதிரி திங்ஸோ அந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். ஹெல்தி பேக்கிங் கத்து கொடுக்குறீங்களே. ஷீ டோல்ட் மீ ஒன் திங். அப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நானும் அது பண்றேன் அப்படின்னு. அவங்க நான் ரெஸ்கியூ பண்றேன், அவங்கள வந்து ஒரு பேட் ஸ்டேஜ்ல இருந்து அவங்கள நான் ரெஸ்கியூ பண்றேன். அண்ட் தே ஆர் டூயிங் இட். அவங்களுக்கு நான் கத்து கொடுக்கறது வந்து ஒரு நல்ல விஷயமா கத்து கொடுத்தேன் அப்படின்னா தட் இஸ் ரீச்சிங் அவுட் டு அதர் பீப்புள். அதுல வந்து கெமிக்கல்ஸோ இதோ வந்து அவங்கள ஒரு நல்ல இதுல வரணும் அப்படின்றதுக்காக நான் ரெஸ்கியூ பண்ணிட்டு மத்தவங்களோட ஹெல்த் வந்து நான் ஸ்பாயில் பண்ற மாதிரி நான் ஒரு வேலை பண்ணக்கூடாது அப்படின்னா. ஸோ தட் காட் மீ கூஸ் பம்ப்ஸ், லைக் எவ்வளோ ட்ரூ இல்லையா. ஸோ அவங்க சொன்னாங்க தட் இஸ் கிவிங் தெம் மோர், என்ன சொல்றது, தெரபியூட்டிக்கா இருக்கு. பிகாஸ் அவங்க எந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ஸ்ல வராங்க. கேக்ன்றது வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸாட்டிக் டிஷ் மாதிரி. அவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அவ்வளோ பெரிய விஷயம் வந்து இப்போ நம்ம நிலா தொட்டோம்னா ஓகே, நிலா வந்து நம்ம கையில இருக்கிறான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கேக் வந்து நானே செஞ்சேனான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ லைக் ஹெல்தி பேக்கிங் வந்து எவ்வளோ பேரோட லைஃப்ஸ் வந்து மாத்துதுன்றப்போ, நாட் ஒன்லி மென்டலி, physically, not only physically, mentally also is changing என்றப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல வந்து நான் ஒரு குட்டி பாட்டா இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறப்போ இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் ஒரு பேக்கிங் செஷன் பண்ணியிருந்தேன் அந்த என்ஜிஓ கூட. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சுதான் அவங்களுக்கு கத்து கொடுத்தேன். பட் அவங்க வந்து என்னோட அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கலாம். தே ஆர் லைக் சோ, என்ன சொல்றது, ஃபுல் ஆஃப் ஐடியாஸ். இப்போ இந்த பேண்டமிக்னால கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. பட் அவங்க வந்து கார்பரேட்ஸ்க்கு, ஸ்கூல் கேன்டீன்ஸ்க்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து சப்ளை பண்றாங்க. ஸோ இட் இஸ் அ குட் தாட் இல்லையா. ஸ்கூல் கேன்டீன், ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல வந்து நம்ம நியூட்ரிஷன் பத்தி கத்து கொடுக்குறோம். பட் வென் இன்டர்வெல் ஆன உடனே கேன்டீன் போனா அங்க சமோசாவோ இல்லைன்னா மேதா பேஸ்ட் மஃபினாவோ தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ஜிஓஸ் வந்து நிறைய வந்து இதுக்கு ஸ்கூல் கேன்டீன்ஸ்க்கோ அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இட் வில் பி ரியலி கிரேட். கண்டிப்பா சபினா மேம், ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க கிட்ட நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்ற விஷயத்த ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க. அது ரொம்பவே உண்மையான விஷயம் தான். ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றப்போ அது அவங்களுக்கும் உபயோகமா இருக்கணும், அவங்க மூலியமா சொசைட்டிக்கு போற விஷயமும் உபயோகமா இருக்கணும். சோ ஜஸ்ட் காசு கொடுக்கறதுனால மட்டும் பெருசா இம்பாக்ட் பண்ணிட முடியாது. இது வந்து ஒரு பெரிய விஷயம் நீங்க பண்றது. சோ நீங்க சொன்னீங்க இல்லையா, யூ ஆர் பில்டிங் எ கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு. சோ உங்களோட பேக்கிங் ஆர்டர்ஸ் நீங்க எடுக்கிறப்போ யூ ஆர் த ஒன்லி பர்சன், நீங்க ஒரு ஆள் தான் பண்றீங்களா, ஆர்டர்ஸ் எடுத்து பண்றீங்களா, இல்ல உங்களோட டீம் நீங்க சொல்லி கொடுத்த அந்த மக்களும் சேர்ந்து உங்க கூட? இல்ல, நான் மட்டும் தான் எடுக்கிறேன். என்கிட்ட கத்துக்கிட்ட சில பேர் வந்து அவங்க தனியா வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ஆர்டர்ஸ் ரெகுலர் பேசிஸ்ல இருக்காது, எல்லாமே வந்து கஸ்டம் பேஸ். அவங்க ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் எவ்ரி திங் இஸ் மேட் ஃப்ரம் ஸ்கிராச். இப்போ ஒரு பைனாப்பிள் கேக்குன்னா பைனாப்பிள் க்ரஷ் யூஸ் பண்ண மாட்டேன். ஐ கோ பை த பைனாப்பிள், அதுல பியூரி பண்ணி அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்டோட சங்க்ஸோ அதோட பியூரியோ, அகைன் அந்த பியூரிலையும் வந்து ரிஃபைன்ட் சுகர் இருக்காது. எதர் இட் வில் பி ஜாகரி ஆர் பாம் கேண்டி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கலர்ஸும் வந்து நான் பாத்தீங்க அப்படின்னா பீட்ரூட் பவுடரோ இல்லைன்னா டர்மரிக் பவுடரோ, பைனாப்பிள் கேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டர்மரிக் பவுடர் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஃபார் த எல்லோ கலர்ன்ற மாதிரி. ஸோ ஐ டோன்ட் யூஸ் எனி ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஆல்சோ. மேம் உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. அப்படியே உங்களோட இம்பார்ட்டன்ட் நீங்க ஃபியூச்சரோட கோல்னு சொல்லிட்டு ஏதாவது செட் பண்ணிருப்பீங்களா, அது சொல்லுங்க மேம். கான்டாக்ட் நம்பர் வந்து 7891631111. ஏன்னா உங்களோட வாய்ப்பு, உங்களோட சர்வீஸ் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும். எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே போல யாராச்சும் ட்ரைனிங்னால உங்க யூடியூப் போடுதுங்க மேம், லிங்க் எதுல? லிங்க் ஓகே, ஹெல்தி பிரிட்ஜ் பைட்ஸ். இது வந்து பேக்ஸ், என்னோட கோர்சஸ் வந்து பேக்ஸ்ல இருக்கும். பைட்ஸ் BITES, ஹெல்தி பிரிட்ஜ் பைட்ஸ். அதுலயும் வந்து ஹெல்தி பேஸ்ட் பேக்கிங்கா இருக்கட்டும் இல்லைன்னா மில்லட் பேஸ்ட் பேக்கிங்கா தான் வந்து மோஸ்ட்லி இருக்கும் அதுல.
சோ கோல்ஸ் பத்தி கேட்டீங்க இல்லையா? இப்போ வந்து எப்படி நார்மலா வந்து குக்கிங் வந்து ஒரு நார்மல் எல்லா வீட்லயும் பண்றோமோ அந்த மாதிரி ஹெல்தி பேக்கிங்கும் வந்து எல்லா வீட்லயும் நார்மலா பண்ணணும். லைக் kids also should enjoy all the delicacies without any worries ன்ற மாதிரி தான். ஸோ 2025 குள்ள வந்து அட்லீஸ்ட் ஒரு 10K மாம்ஸோ இல்லைன்னா பேரண்ட்ஸ் ஃபாதர்ஸ் பேக் பண்ணாலும் இட்ஸ் ஓகே. ஸோ அவங்கள வந்து ட்ரெயின் பண்றதுன்றது வந்து என்னோட கோல். சூப்பர் சூப்பர் சபினா மேம், உங்களோட க்ளோசிங் தாட்ஸ் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, இல்ல உங்களை மாதிரி இருக்கிற women entrepreneursக்கு? க்ளோசிங் தாட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்க எல்லா இந்த டீமுக்கு 555 தமிழ்நாடு உமன் டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சுந்தர் சாருக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அண்ட் அ வெரி பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஆல் த வாலண்டியர்ஸ் டே அண்ட் நைட் அண்ட் த மாடரேட்டர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் டே அண்ட் நைட் யூ பீப்புள் ஆர் ஒர்க்கிங். என்னோட ஸ்லாட் இப்போ ஹாஃப் அன் ஹவர்ல முடிஞ்சு கூட நான் போய் தூங்கிடுவேன், பட் யூ வில் பி ஸ்டில் கேரிங் ஆன். So you guys are doing a really great job and a big round of applause and thank you for this opportunity. சூப்பர் சூப்பர் ஆசம். அக்டோபர் 2ஆம் தேதி சென்னையில மிகப்பெரிய பிரம்மாண்டமான சாதனை வெற்றி விழா இருக்கு. அந்த மாதிரி இதுல எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா உங்க ஃபுட் ஐட்டம் எல்லாம் கொண்டு வாங்க. ஸ்டால் ஆப்பர்ச்சுனிட்டி கூட சுந்தர் பிரதர் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கும் உங்களோட டேஸ்ட் ஃபுட் எல்லாம் கொடுங்க. உங்க சிங்கப்பெண் குட்டி பாப்பா கிட்ட சொல்லுங்க, நாங்க கேட்டோன்னு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அவ எக்ஸைட்டடா இருந்தா. அவ வந்து நைட்டே எனக்கு காஃபி செஞ்சு வச்சுட்டு போயிருக்கா. காலையில தெம்பா பேசுங்க அப்படி இந்த ஃபிளாஸ்க்ல போட்டு வச்சுட்டு போனா. அவள 11 o'clock வரைக்கும் முழிச்சுட்டு இருந்தா. சரி நான் காஃபி போட்டு உங்களுக்கு வைக்கிறேன் அப்படின்னா காமெடியா சொன்னா, எனக்கு எழுப்பி விடுங்க, நான் 3 o'clock போட்டு கொடுக்குறேன், நான் எனக்கு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா சரி நான் தெர்மஸ்ல போட்டு வச்சிடுறேன் அப்படின்னு நான் தெர்மஸ்ல போட்டு வச்சுட்டு போயிருக்கா. உங்களை அக்டோபர் 2ஆம் தேதி மீட் பண்ணணும்னு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா ஷூர் ஷூர் ஷூர். தேங்க்ஸ். சோ எல்லாருமே வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்க, ஹெல்தி பேக்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் எல்லாருக்குமே லைக் என்ன சொல்றது, ஹாவ் அ ஹெல்தி லைஃப். எஸ் மேம், தேங்க்யூ தேங்க்யூ.